ஜனநாயகன் திரைப்படத்தின் முன்பதிவு வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். வினோத் இயக்கத்தில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் ஜனநாயகன். விஜயனுடைய கடைசி திரைப்படம், 69வது திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பொங்கல் பண்டிகையொட்டி இந்த திரைப்படம் திரையரங்கில் வெளியாகும் என்று படக்குழு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த திரைப்படத்தினுடைய ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்று திறக்கப்படும் என்று அந்த தகவலானது வெளியாக இருக்கின்றது. இதற்கு இடைப்பட்ட அந்த காலத்தில் திரையரங்கு விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் இடையே இந்த சதவீதத்தை பிரித்துக் கொள்வதில் இழுபறி தொடர்ந்து நீடித்து வந்த நிலையில் ஜனநாயகனுடைய முன்பதிவு தேதி இதுவரை தெரியப்படாமல் இருந்தது. இந்நிலையில் அந்த முன்பதிவுக்காகவும் அதே போன்று இந்த சதவீதத்திற்கான அந்த பிரச்சனைகளும் சுமூக முடிவை எட்டி அவர்களுக்கான அந்த கையொப்பமானது இடப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. அதன்படி PVR போன்ற திரைகளில் 55-45 என்ற சதவீதத்திலும், மல்டிபிளெக்ஸ் திரைகளில் 65-35 என்ற சதவீதத்திலும், ஒற்றை திரைகளில் 70-30 என்ற சதவீதத்திலும் பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவலும் வெளியாக இருக்கின்றது. தொடர்ந்து ஜனநாயகன், பராசக்தி ஆகிய 2 திரைப்படங்களும் வருகின்ற பொங்கலையொட்டி வெளியாக இருப்பதால் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய அந்த சென்சார் காட்சிகள் தற்பொழுது சென்றிருக்கின்றன. இதன்படி ஜனநாயகன் திரைப்படம் மற்றும் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் 1100 திரைகளிலும், பராசக்தி திரைப்படம் வெளியாகும் பொழுது ஜனநாயகன் 600 திரைகளிலும், பராசக்தி 500க்கும் மேற்பட்ட திரைகளிலும் வெளியாகும் என்று அந்த தகவலும் வெளியாக இருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி ஜனநாயக திரைப்படத்திற்கான அந்த முன்பதிவு தொடங்கும் எனவும், பராசக்தி திரைப்படத்தினுடைய முன்பதிவுக்கான அந்த தகவலானது அந்த படம் சென்சாருக்கான சென்று வந்த பிறகே தெரியப்படும் என்றும் இந்த தகவலானது வெளியாக இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.